பாஸ் கண்டெஸ்டன்ட்லாம் பாத்தீங்களா? எது 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 அப்படியா? ஐயோ சார், சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, சிஎஸ்கே கட்சி இப்ப சொல்றாங்க 2026ல யார் முதலமைச்சராக ஆனாலும் இல்ல, ஒருவேளை இந்த கூல் சுரேஷே சிஎஸ்கே கட்சியில முதலமைச்சர் ஆனாலும், சார் கேளுங்க சார், முதலமைச்சர் ஆனாலும் முதல் வேலையாக இந்த பிக் பாஸ் தான் தடை செய்வான். ஏன்னாக்க இன்னைக்கு வந்து சமூகத்துல ஒரு சீர்கேடை ஏற்படுத்திதான் இந்த பிக் பாஸ். இந்த பிக் பாஸுக்கு இந்த கூல் சுரேஷும் போயிட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு இப்ப நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். ஏன்னா அவ்வளவு நம்ம 11 மணி காட்சி வீட்டுல இருக்கும் இல்லையா, மிட் நைட் மசாலா அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு ஷோவா ஆயிட்டு வருது இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 1, 2 ஆரம்பிக்கும் போது அது வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம குடும்ப அட்டை அதே மாதிரிதான் நீங்களும் பார்க்க போறீங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு மிட் நைட் மசாலா மாதிரி அரையும் குறையுமா உள்ளவங்களை உள்ள போட்டு வெளியில சொல்றதுக்கே வெக்கக்கேடு. அதனால தயவு செஞ்சு 2026ல யாரு முதலமைச்சர் ஆனாலும், ஒருவேளை கூல் சுரேஷ் ஆனாலும் ஆயிடுவானடா போடு கண்டிப்பா. அந்த ஆனதுக்கு அப்புறம் கேளுங்க, பரவாயில்ல சார், ஒரு ஓட்டா இருந்தாலும் உண்மையான ஓட்டு சார், புரியுதுங்களா? அது ஓட்டா பார்க்காதீங்க, எதிரிக்கு வைக்கிற வேட்டா பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு சார் ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லிடுறேன். அதனால தயவு செஞ்சு இனி வரும் சீசன்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்தால் தமிழகத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, சில ஆபாசமான இதெல்லாம் இல்லாம தமிழகம் வந்து நல்லா சீரும் சிறப்புமா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஏன்னா பிக் பாஸ் நீங்க போயிட்டு வந்தீங்களா, அதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்ப உள்ள இந்த சமீபமா 2 சீசனை வச்சு சொல்றேன். பெண்களா இருந்தாக்க அரைகுறை ஆடை போட்டிருந்தாக்க, இரட்டை வசனம் பேசியிருந்தாக்க அந்த பிக் பாஸ்ல சேர்த்துறாங்க. அதே மாதிரி ஆண்களா இருந்தாக்க கோமாளித்தனமா என்ன கூட நினைக்கலாம், இவனும் கோமாளி தானப்பா அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி, அது 2வது சொல்றேன். அந்த மாதிரி கோமாளித்தனமோ இல்ல ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு யாரையும் மதிக்காம அப்படி ஒரு மண்டகனமா இருந்தாக்க அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க. நல்ல திறமை உள்ள மனிதர்கள், அது நானாக இருந்தாலும் சரி, எனது உடன்பிறவா தம்பி ரமேஷ் அவர்களா இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயின் தானுங்க இவங்களாக இருந்தா, இந்த மாதிரி திறமை உள்ள ஆளுங்களை நீங்க பிக் பாஸ்ல போட்டு அவங்களோட திறமை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். இதுல கூட இப்ப வந்திருக்க அந்த 20 பேர்ல ஒரு 2 பேர் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு அந்த மீனவ பொண்ணு, அந்த பொண்ணு நான் அதோட இதெல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல. அவங்க வந்து மண் சார்ந்து இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க, அந்த மீனவ பொண்ணுன்றவங்க. அப்புறம் இன்னொன்னு அந்த ஸ்டேஜில் ஆடுறவங்க ரம்யாவோ ஏதோ நினைக்கிறேன் அந்த பேரு.